வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது வீடியோவில் வந்து பேக்ரவுண்டு இருக்குது. ஸோ இந்த பேக்ரவுண்டை வந்து எல்லோரும் எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறாங்கன்னா, க்ரீன் மேட் அல்லது க்ரீன் கிளாத் அல்லது வந்து வேறு ஏதாச்சும் ஒரு கலரை வச்சு பேக்ரவுண்டில் எடுத்துகிட்டு வீடியோ எடிட் பண்ண சொல்ல அந்த அந்த ஸ்பெசிஃபிக் கலரை நம்ம ஹைலைட் பண்ண சொல்ல வந்து கம்ப்ளீட்டாக அது சேஞ்ச் ஆகிட்டு நம்ம கொடுக்குற பேக்ரவுண்டு வந்தது. ஸோ இன்றைக்கி அந்த மாதிரி நம்ம பண்ண போகிறதில்ல. அதுக்கு பதிலாக நீங்கள் கிளாத்தே வாங்க வேண்டியதில்லை. ஸோ அதுக்கு பதிலாக வந்து நம்ம ஒண்டர் ஷேர் ஃபிலிமோரா யூஸ் பண்ணி டைரெக்டாக இந்த வீடியோவை வந்து ஃபஸ்ட்டு பேக்ரவுண்டு சேஞ்ச் பண்ண போகிறோம். அது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸுங்க. நான் ஃப்ளிப்கார்ட், அமேசான்லாம் செக் பண்ணேன். அந்த கிளாத்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 400, 600, 900, 1000 அந்த மாதிரிலாம் இருக்குது. பேஸ்ட் ஆன் குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி. நான் அப்போ தான் செக் பண்ணேன், ஏன் நம்ம இந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணோம், இதில் சாஃப்ட்வேர்லேயே எதனா இதுக்கு ஐடியா இருக்கான்னு பார்க்க சொல்ல நான் வந்து கண்டுபிடிச்சேன். இது வந்து ஏற்கனவே ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் கண்டுபிடிக்கல, ஏற்கனவே ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷன்ஸை மேனுவலில் ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டேன் நான். அதை வந்து இந்த வீடியோவில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இன்னொன்று, நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணிங்க. அப்போ தான் உடனுக்குடனே வந்து உங்களுக்கு ஒரு அப்டேட் கிடைக்கும். ஸோ எவ்ரிடே 4 PM வந்து நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணுறோம் யூடியூப் சேனலில். தவறாமல் பாருங்கள். உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் பீயிங் வித் மீ. ஸோ லெட்ஸ் கண்டினியூ திஸ் வீடியோ. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோனுடைய பேக்ரவுண்டு எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் ஆன்லைனில் சர்ச் பண்ணேன். பேக்ரவுண்டு மேட் வாங்கி, பேக்ரவுண்டு கிளாத்ஸ் வாங்கி வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிடலான்னு. ஆனால் அதுக்கு அவசியமே இல்லைன்றது அப்புறம் லேட்டராக நான் சாஃப்ட்வேர் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண சொல்ல தெரிஞ்சுக்கிட்டேன். ஓல்டஸ்ட் வெர்ஷனில் இந்த ஃபீச்சர்ஸ் இல்லை. நம்ம மேனுவலாக பேக்ரவுண்டு ஸ்க்ரீன் வந்து கலர் வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து அந்த மாதிரி இல்லை. அமேசான்லேயும் ஃப்ளிப்கார்ட்லேயும் செக் பண்ணால் மினிமம் 200, 300 குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் வந்து அலோகேட் பண்ணிருந்துச்சு. இதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணி அதை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். அதனால வந்து அது இல்லாமல் இந்த சாஃப்ட்வேரில் இப்போ இந்த 13 ஃபிலிமோரா 13ல் இந்த ஃபீச்சர்ஸில் ஏற்கனவே இருக்குது, இந்த மாதிரி பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுறது. ஸோ நம்ம அதை எப்படின்னு பார்ப்போம். இந்த வீடியோ ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணுறேன். அப்லோட் பண்ணியாச்சு. இந்த வீடியோவை நான் இங்கே ப்ளேஸ் பண்ணுறேன். ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எந்த ஃபைல் வேணுமோ நம்ம பேக்ரவுண்டாக அதை இங்கே ட்ராக் பண்ணி போட்டு வச்சு, ஆஃபீஸ் தீம்னு ஆஃபீஸு இந்த இமேஜ் பேர், ஸோ அதை ட்ராக் பண்ணி போட்டேன். வீடியோ லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் இந்த ஆர்டர் வந்து மாற்றி போடக்கூடாது. எந்த பேக்ரவுண்டு வைக்கணுமோ அதை கீழேயும் வீடியோவும் மேலேயும் அப்படி தான் இருக்கணும். இன்கேஸ் நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக மாற்றிட்டிங்கன்னா அது அப்ளை ஆகாது. அதுக்கப்புறம் வீடியோனுடைய பேக்ரவுண்ட் தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். அதனால் வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வீடியோன்னு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் வந்து என்ன டூல்ஸ் போயிட்டு ஜஸ்ட் இதை எனேபிள் பண்ணுங்கள். எனேபிள் பண்ணிவிட்டு போர்ட்ரேட்னு இருக்குது. ஸோ இதை செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் சேஞ்ச் ஆகிடும். இவ்வளோதாங்க. இது வந்து சிம்பிள் ஸ்டெப்ஸ்.